நல்ல பெண்ணை இவர் விரும்புவார். விரும்பி அந்த பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்குள்ள ஒன்றா கலந்துருவார். கடைசியில் என்ன ஆகும்? காலகட்டத்தில் 2 பேத்துக்குமே மனசங்கடமாகி பிரியக்கூடிய தருவாய் வந்துடும். ஆனால் அந்த பெண்ணிகிட்ட எந்த ஒரு குறையும் இருக்காது, எந்த ஒரு தப்பும் இருக்காது. ஆனால் இவர்கிட்ட தான் குறை எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? இந்த பொண்ணை குறை சொல்லி அந்த பொண்ணை கழட்டி விடுறது தான் இவர் பார்ப்பா தவிர, சரி நம்ம விரும்பின பொண்ணை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட இருக்குமானா இருக்கவே இருக்காது. இப்போ அதன் மூலமாக பிரச்சனை வருமானா வரும். இப்படி பெண்கள் மூலமாக சில வகையான பிரச்சனைகள், அதாவது சகோதரி முறைக்கு செய்யக்கூடிய சீர்வரிசைகள், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சேரக்கூடிய பங்குதல், இதெல்லாமே ஒரே நபரை வந்து அனுபவிக்கக்கூடிய அமைப்பு எந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறதோ, அல்லது திருமணமாகாமல் காலங்கள் வந்து பணம் கடந்துட்டு வருதோ, ஆண்களுக்கு பெண்களுக்கும், அந்த இடத்துலையும் பெண்கள் சாபம் இருக்குமானா நிச்சயம் இருக்கும். அப்போது இந்த தோஷமாக சாபமாகி நம்ம வந்து கடுமையாக பாதிக்குமானா நிச்சயம் பாதிக்கும். இது ஒரு வகை எடுத்துக்கலாம். இது ஜாதக ரீதியாகவே சுக்கிரன் சந்திரன், ஏன்னா கிரகங்களில் வந்து சுக்கிரன் சந்திரனும் பெண்கள். இந்த சுக்கிரன் சந்திரனும் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே பெண்களுடைய சாபம் இருக்குன்னா நிச்சயம் சாபம் இருக்கும். என்ன நேயர்களே, நான் சொல்கிற சாபங்களாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சு தான் ஒவ்வொரு சாபங்களையும் நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன மாரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய சாபம் தான் இந்தமாரி சாபம் இருக்கும். பெண்களுடைய சாபம் அப்படின்னா நான் சொன்ன மாரி விஷயத்தின் மூலமாக சாபங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இனிதொரு நிகழ்ச்சி சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.